நான் வந்து 9th வரைக்கும் ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட். 10th ஸ்கூல் டாப்பர், 12th டாப்பர். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதில் வேலை வாங்கியாச்சு. விப்ரோ, யூஎஸ் இத்தனை டேக் இருந்தனால நம்பிட்டாங்க. ஓகே, உண்மையிலேயே ஜென்யூனா எல்லா இடத்துலையும் சொல்லி ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அந்த நம்பிக்கை இருந்தனால நீ எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பிளைண்ட் ஃபெய்த். அப்படி பிளைண்ட் ஃபெய்த் வச்சனால நமக்கும் இப்போ வேற வழியே இல்லை, அவங்களுக்காவது ஜெயிச்சு ஆகணும். ஓகே, உட்காந்து நான் வந்து கல்யாணம் ஆகி 1 வயசு பையனோட தான் நான் சென்னை வந்தேன். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சென்னைக்கு வந்தது 2015. அப்போ நானும் என் ஒய்ஃப் பேசிக்கிட்டது இதுதான், ஒருவேளை ஒஸ்ட் கேஸ் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னா, ஓகே இன்னைக்கு அது பார்ட் ஆஃப் சக்ஸஸாக பார்க்குறோம். ஒருவேளை ஒஸ்ட் கேஸ் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து சொந்தமாக வீடு இருக்காது, கார் இருக்காது, பையன் வந்து ரொம்ப சாதாரணமான ஸ்கூலில் தான் படிக்க வைக்க முடியும், பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். இதுக்கு மென்டலி நீ ப்ரிப்பேர்டா அப்படின்னு சொல்லி ஒஸ்ட் கேஸ்க்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, மிஞ்சி போனால் இதுதான் நடக்கலாம் அப்படின்னு. இன்டர்னலாக என் மைண்டுக்குள்ளே நான் சொன்னது, இந்த சிச்சுவேஷனுக்கு மட்டும் உன் குடும்பத்தை தள்ளிடாத, எப்படியாவது உழைச்சிரு. இது 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 வந்து நான் ஒரு மாதிரி நெகட்டிவ் சினாரியோ என்னை டிரைவ் பண்ணிச்சு நிறைய நேரங்களில் வந்து. ஏன்னா அந்த சைடு உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லையா, நீங்கள் ஐடியில் என்னதான் காசு சம்பாதிச்சா கூட உங்களுக்கு அந்த இடத்துல எனக்கு சந்தோஷம் இல்லை. ஸோ அது இல்லை அப்படின்னா வேற என்ன வேணும்? இது நல்லா இருக்கு, இந்த ஜேர்னி நம்ம கொண்டு போகலாமா? ஓகே கொண்டு போகலாம், பட் ப்ரிப்பேர் பண்ணி தான் கூப்பிட்டு வர வேண்டியது இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த சேலஞ்ச் டெஃபினட்டாக இருந்துச்சு. என் ஒய்ஃப் வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் சி கேம் இன் டு பிஸ்னஸ் அண்ட் அவங்க வந்து சி லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பயங்கர சப்போர்ட். நான் தான் சொல்லியிருந்தேன் முன்னாடிலாம், நீயும் நானும் சேர்ந்து ஒர்க் மட்டும் பண்ணிடக்கூடாது, சேர்ந்து பிசினஸ் மட்டும் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் அதுவுமே பிரேக் ஆச்சு. ஏன்னா அவங்களும் நான் பண்றதை பார்த்து சி காட் இன்ஸ்பயர் அண்ட் அவங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அது கடைசியில் கப்புள் கோல்ஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆயிடுச்சு. அது ஒருவேளை இது மாதிரி நான் இது இன்னொன்னு கூட சொல்லுவேன் அருண், என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் எல்லா கைண்ட் ஆஃப் ஃப்ரீடமுக்கும் ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லுவேன். நீங்க எங்க இருந்தனாலும் ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு லேப்டாப் இன்டர்நெட் இருந்துச்சுன்னா. ரெண்டாவது, நீங்க விருப்பப்படுற நேரத்துல ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட கிளைண்ட் வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க நிறைய கிளைண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஆப்ஷன் இல்ல, த்ரூ அவுட் ஒர்க் பண்ணி ஆகணும். மூணாவது, உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் மணியும் இருக்கு. ஓகே, நீங்க தூங்குறப்ப ஆட் ரன் ஆகும் உங்களுக்காக. நான் கால்குலேட் பண்றப்ப 24 மணி நேரத்தையும் நான் பெறவரான கால்குலேட் பண்ணுவேன். ஏன்னா நீங்க தூங்குறப்ப ஆட்டோமேட்டடா வந்து உங்களால ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஓகே, அப்ப தூங்கும் போதும் உங்களுக்கு மணி மேக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் 2014 பெங்களூர்ல ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்றேன். ஸ்டேஜ்ல ஒருத்தர் பேசுறாரு, மலேசியன். அவர் ஸ்டேஜ்ல போறப்ப வந்து அவரோட மெயில் அப்படியே ஓபன் பண்றாரு. அந்த மெயில்ல வந்து யூஆர் கிரெடிட்டட் வித் $20, $30 வந்துட்டே இருக்கு. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்றாரு. அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள எப்படி $2000 ஏர்ன் பண்ணிருப்பாரு அப்ராக்சிமேட்டா. என்னடா அது மனுஷன் எப்படி பேசிட்டு இருக்கப்ப வருது அப்படின்னு பாக்குறப்ப அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஏதோ ஒரு பொருளை நல்ல பொருளை விற்கிறாங்க அப்படின்னு. கரெக்டான பொருளா இருந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணா தப்பு கிடையாது. அது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சிச்சு. அதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான், டெக்னாலஜியில் நீங்க பெட் பண்றீங்க அப்படின்னா நீங்க தூங்குறப்ப கூட லீட் எடுக்க முடியும், சேல் பண்ண முடியும். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. அதை நான் லிவரேஜ் பண்ணிருக்கேன்னா எஸ், என்னுடைய பிசினஸ்க்கு மட்டும் இல்ல, என்னுடைய எல்லா கஸ்டமருக்கும் அதை நாங்கள் லிவரேஜ் பண்ணிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்க கிடைக்கும்? ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பிடிக்கலன்னு தானே இங்க வந்திருக்கீங்க. இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்றப்ப இந்த ஃபீல்ட்ல கொண்டாடாம என்ன பண்றது? இப்போ ஒருத்தர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள போறாங்க, அவங்க வீட்டுல வந்து நம்பல, அதை தாண்டி அவங்க பண்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. பட் வீட்டை எப்படி கன்வின்ஸ் பண்றது? ஆனா எனக்குள்ளேயும் பயம் இருந்துச்சு. அது வந்து ட்ரூத் ஹேஸ் டு பி டோல்டு. ஓகே, அப்ப நான் என் ஃப்ரெண்டு அம்ஜத்னு சொல்லி யூஎஸ்ல இருக்கான். அவனுக்கு கால் பண்ணி மச்சி, எனக்கு வந்து அடுத்த ஒரு 3 to 6 மாசத்துக்கு எனக்கு சஸ்டெனன்ஸ்க்கு அமௌண்ட் வேணும், நீ ஒரு 5 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாப்ல. அது எனக்கு பேக்கப். ஓகே, இந்த பேக்கப் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஓட ஆரம்பிச்சோம். ஓகே, ஸோ அது வந்து அட்லீஸ்ட் ஒஸ்ட் கேஸ் சினாரியோஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரெண்டாவது வந்து என்னன்னா, நீங்க எடுத்த உடனே வேலையை விட்டுட்டுலாம் வரையங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினரா இருப்பாங்க. உங்களால பண்ண முடியுமா பண்ண முடியாத அந்த கேள்விகள், ஒருவேளை தவறா போயிருச்சுனான்னு சொல்ற அந்த ஒரு நல்ல விஷயத்துல தான் அப்பா அம்மாவும் வேண்டாம்லாம் சொல்லலாம். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, வேலையை விட வேண்டாம். நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல வந்து நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்ட் டைமா அதை ஆரம்பிக்கலாம். ஒண்ணும் இல்லை, ஒரு 2 கிளைண்ட் எடுத்து ஒரு 2 மாசத்துக்கு சர்வீஸ் பண்ணி பாருங்க. நீங்க கரெக்டா அதை சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து யூ கேன் ஸ்டார்ட் யுவர் கம்பெனி.